வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படங்களுடைய விமர்சனம் எல்லாமே நம்ம சேனல் இருக்கு. அதை மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மித்தாலஜி ஃபேண்டசி த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆயிருக்க மிராய் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த படம் அனௌன்ஸ் பண்ண நாள்லேருந்தே இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதே மாதிரி ட்ரைலர் கட்டும் பயங்கர சூப்பராக இருந்தது. ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரைலர் கட்டாவே இருந்தது. ஸோ இந்த படம் எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்ததுன்றதை நம்ம டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அமையும். ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். மிராய் இந்த படத்தினுடைய கதையை வந்து சொன்னேன்னா கண்டிப்பாக ஸ்பாய்லர் ஆகிடும். ஒரு சிம்பிளான ஒன்லைன் சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட் வெர்சஸ் ஈவிலுக்கான சண்டை. ஸோ ஈவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 நூல்களை போய் தேடி போய் பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ பிடிச்சி ஆகணும். அதுக்கு ஒரு ஆயுதம் கிடைக்குது. ஸோ அந்த ஆயுதத்தை வச்சு அவர் வில்லனை தெரிஞ்சாரா என்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ், இந்த மிராய் அப்படின்ற உலகத்தை கிரியேட் பண்ண விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த உலகத்தை அதுக்கான டீட்டெயிலிங் கொடுத்த விதமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. முக்கியமாக இந்த படம் ஒரு விஷுவல் ஸ்பெக்டாகுலரான ஒரு படம் கூட சொல்லலாம். அந்த லெவலை வந்து நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. இதில் என்னென்ன நடக்க போகுது, இந்த உலகத்தில் என்னென்ன பிரச்சனை, இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் மாறப்போகுது, இதனால் என்னென்ன மாதிரியான அழிவு வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல டீட்டெயிலிங்காக ஒரு விஷயத்தையும் கொடுத்தாங்க. வித்து பார்த்தீங்கன்னா டிவோஷனல் பிளெண்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ டிவோஷனல் இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அது வந்து அதுவே ஒரு கட்டத்தில் ட்ராபேக்காக ஆகுது. அதை வந்து நான் ட்ராபேக்கில் சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய விஷுவல் எஃபெக்ட் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. நீங்கள் தேஜு ஹீரோ நினச்சிங்கன்னா அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஹீரோன்னு சொல்லலாம். விஎஃப்எக்ஸ். ஸோ விஎஃப்எக்ஸ் இந்த படத்தை பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லோக்காக்கு அப்புறம் இந்த படம் கொஞ்சம் பேசப்படும் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக. ஏன்னா அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன இடங்களில் பிசுறு தட்டினாலுமே கூட படம் வந்து மேஜரான இடங்களில் சூப்பராக பண்ணியிருக்கு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஃபைட் வரும். அப்புறம் வந்து ஒரு வில்லனோட அட்டாக் பண்ணுற ஒரு ஏரியா வரும். அப்புறம் வந்து ஒரு படி பிளேஸில் நடக்கிற அந்த ஒரு அட்டாக். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த எல்லா இடத்துலையும் ஒரு சூப்பரான ஒரு விஷுவல் எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்ற மாதிரி ஒரு கொஷின் தோணுது. பட் ஒரு சில இடங்களில் தாண்டி போயிடுது. அதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபி. இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த ஸ்டண்ட்டுக்கு ஏற்ற ஏஜில் இந்த ஹீரோ இருக்கிறனாலையும் ஒரு ப்ளஸும் கூட வச்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு அவருடைய ஸ்டண்ட்டு வந்து நல்லாவே பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த படத்தில் வந்து ஸ்ரீகர் பிரசாத்தோட எடிட்டிங் ஒரு மச் நீடட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டான இடத்துல கரெக்டான ஸ்லோ மோஷன் கரெக்டான இடத்துல வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனால் இந்த படத்தினுடைய இயக்குனரான கார்த்திக் அவர் தான் இந்த படத்துக்கு டிஓபி. ஸோ டிஓபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படத்துக்கான அந்த நீடடை வந்து கரெக்டாகவே அந்த டோனுக்குள்ளே செட் பண்ணி கொண்டு போயிடுறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கௌராரியோட பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். அவரோட மியூசிக் படம் ஃபுல்லாகவே அந்த டிவோஷனல் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேண்டசி உலகத்துக்குள்ளே கூட்டு போயிடுது. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு மெயின் அங்கமாக வசிக்குதுன்னு கூட சொல்லலாம். வைப் அப்படின்ற ஒரு சாங்கை தவிர்த்து மற்ற பாடல்கள் பெருசாக ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் தோண வைக்குது. அண்ட் டான்ஸ் நம்பர் நல்லாவே இருக்குது. டெக்னிக்கலாக இந்த படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங். ஸோ அதனால தான் இந்த படத்தினுடைய ஒரு கண்ணோட்டமே நம்மளுக்கு வந்து போகுதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் ஒரு 2-3 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பிளாக்ல வர அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் சூப்பராகவே கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரோ ஷாட்டில் வந்து முடிச்சுட்டு பார்க்கும்போது ஆஹா செம படம்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அந்த இன்ட்ரோ பிளாக் இருக்கும். அதை தாண்டியும் சரி ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அதுவுமே நல்லா பிளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இந்த படத்தினுடைய டிரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கான ரீதியை கரெக்டாகவே கொண்டு போயிருக்காரு. முக்கியமாக எமோஷனல் பிளெண்டோட கொண்டு போன சில விஷயங்கள் அது நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது வந்து முக்கியமாக இந்த டிவோஷனல் பேஸ்டு ஆளுங்க பார்க்கும்போது இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதேமாதிரி இந்த போஸ்ட் கிரெடிட்டில் கூட ஒரு முக்கியமான சீன் இருக்குது. அதை நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பல. ஆல்ரெடி எக்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தினுடைய நடிக்கப்பட்ட தேஜா சாஜா உண்மையாகவே சொல்லணும்னா ஒரு யங்கான ஒரு ஆட்டிடியூடான நல்ல ஆக்ஷன் ஒரு ஹீரோ கூட சொல்லலாம். அந்தளவுக்கு படம் ஃபுல்லாகவே நல்ல ஸ்டண்ட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அதுமாதிரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான இன்புட்டை நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டண்ட் தான் இவரோட மெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மெயின் கோரை சூப்பராகவே சப்ஸ்டிடியூவாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் நடிக்கப்பட்ட மற்ற நடிகர்கள் லைக் வந்து ஸ்ரேயா சரணா இருக்கட்டும், ரித்திகாவா ஆகட்டும், ஜெகபதி பாபுவா இருக்கட்டும், ஜெயராமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் படம் ஃபுல்லாக வர மாதிரி அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன வேலையோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் தான் நான் வந்து மஞ்சு மனோஜை வந்து என்ஜாய் பண்ண அவரோட நடிப்பை. இதுக்கு முன்னாடி மஞ்சு படங்கள் வேறு. பட் இந்த படத்தில் அவரோட வில்லனிசம் பீக்காக இருந்துன்னு சொல்லலாம். நல்ல ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ஸோ இதுதான் அவருடைய கம்பேக் படம் அப்படின்னு கூட நான் கருதுவேன். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து காமெடிஸ் ஒரு சில இடங்களில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து மேபி தெலுங்கு ஆடியன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கலாம். நான் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மி தான் சொல்ல வரேன். ஓகே, இந்த படத்தினுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
டூ மச் ஆஃப் டிவோஷனில் இந்த படத்துக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இது வந்து ஒரு மித்தாலஜி படம். ஸோ மித்தாலஜி படத்துக்கே சில விஷயங்கள் போகுது. எப்படி இந்த ஹனுமன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு 20 நிமிஷம் வந்து பஜனை படம் மாரி ஆயிடுச்சு. அதே மாரி இந்த படம் வந்து கொண்டு போல. பட் லிட்ரலி அந்த மாதிரியான சில சீக்வன்ஸ் இந்த படத்தில் வருது. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி எனக்கு தோண வைக்குது. ஏன்னா, எனக்கு ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயத்த கொண்டு போயிட்டு கடைசியா ஒரு 25 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹனுமனுக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் அந்த படம் ஏன் பார்க்கணுன்ற மாரி தோணுச்சு. பட் இந்த படத்திலும் லிட்டரலி அதே மாரியான வந்து சில சீக்வென்ஸ் வந்து இருக்கு. அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த மாரி தோண வைக்குது. மித்தாலஜிய வச்சு போறோம்ன்றது வேற. மித்தாலஜிய வச்சே போறோம்ன்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ அதுதான் அந்த படத்தினுடைய ப்ராப்ளம். அண்ட் இத தாண்டி இந்த படத்தில கொஞ்சம் டூ மச் ஆஃப் ஹீரோயிசமும் இருக்கு. ஸோ அந்த ஹீரோயிசம் இந்த படத்துக்கு கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா சப்ஜெக்ட் நல்லா இருக்கு. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி டிரைவ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். ஸோ ஹீரோயிசம் வச்சு கொஞ்சம் அவருக்கான மூட செட் பண்ணி அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஓவரா போகுது அப்படின்ற மாரி தோண வைக்குது. அண்ட் இந்த படத்தில விஎஃப்எக்ஸும் ஒரு சில இடங்கள்ல அடி வாங்குது. அண்ட் இந்த படத்தின் டியூரேஷனும் முக்கியமா ஒரு மிட் லெவலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து ரொம்ப ட்ரையா போகுது. ஸோ அது கொஞ்சம் காப்பாத்துற மாரி சில விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ மொத்தத்தில இந்த படத்த பார்க்கலாமா வேணாமா? இல்ல கண்டிப்பா பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் லோகா சாப்டர் 1க்கு அப்புறம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட கூட்டு போலாம். ஒரு வாட்சபிளான மூவி தான் இந்த படம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம குடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5க்கு 3.4. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஸ்டே வித் மீ எஃப்டி வாஸ் வித் மோகி.